கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கவங்களாம் பிசாசு வெட்கப்பட தேவ நாம மகிமைப்பட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புவர் ஜோக், அதாவது தமிழ் எப்படி நம்ம சொல்கிறது, மொக்க ஜோக் ஒன்று படித்தேன் நான். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்தாங்களாம். ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்த அந்த அம்மாவை பின்னாடி ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருந்தவர் ஹே பஃபலோ அப்படின்னாராம். உடனே அந்த அம்மா ஸ்கூட்டியில் போயிட்டே இருந்து திடீர்னு ஒரு பக்கம் திரும்பி, நானா பஃபலோன்ற, நீ தான் மங்கி, டாங்கி, காட்ஸில்லா, கொரில்லா, க்ரொக்கடைல் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருந்தது. அங்கே முன்னாடி இருந்த பஃபலோ மேலே இடித்து குப்பை தொட்டியில் போய் விழுந்துருச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சா இவர் வந்து பஃபலோமா பார்த்து போன்றிருக்காரு. இது புரிஞ்சுக்கிட்டு தன்னை திட்டுறேன்னு நினச்சிக்கிச்சு. ஏமேன், ஒரு சில சத்தியங்கள் அந்த மாதிரி தான் இல்லையா, நம்மளை திட்டுறது போல இருக்கும், ஆனால் அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஏமேன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம் விடுதலையாக்காது, நாம் அறிந்த சத்தியங்கள் நம்மை விடுதலையாக்கும். எஸ், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியங்களை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் விடுதலையுள்ள ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆமென். யாத்ராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 to 13. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரிக்கினாலே முறியடித்தான். ஹல்லேலூயா, glory to God. எத்தனை பேருக்கு தெரியும், ஆமென், பழைய ஏற்பாடு ஒரு நிழலாய் இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிச்சயமாக இருக்கிறது. எஸ், புதிய ஏற்பாட்டில் நிச்சயமாக நடந்து கொண்டது எல்லாம், நடந்து கொண்டிருப்பதெல்லாம், நடந்ததை எல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாக ஆண்டவர் காட்டினார். பாருங்க, அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் செங்கடல் வழியாக ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். விடுதலையாக்கி பாருங்க, விடுதலையாக்கி கொண்டு வந்தோடனே பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எஸ், பாட்டு 15ஆவது அதிகாரத்தில் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு இடத்துக்கு வராங்க. ஏமே, அங்க ஒரு தண்ணியை பார்க்கறாங்க, அது கசப்பா இருக்கு. பாட்டு முடியறதுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜனங்கள். ஆஹா, எஸ், ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நல்ல கவனிங்க, அவங்க பாட்டு முடியறதுக்குள்ளேயே அந்த தண்ணீரை பார்த்து, அந்த தண்ணீரை ருசி பார்த்தவர்கள் இப்பொழுது புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்தார். என்ன காரியத்தை செய்தார்? அந்த மோசேக்கு அங்கே மாரா என்கிறதான அந்த கசப்பான தண்ணீரின் பக்கத்தில் ஒரு மரத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். எஸ், ஆமென். அந்த மரத்தை நீ வெட்டி அந்த தண்ணீரை போடும் பொழுது அந்த மாராவின் நீர் மதுரமாக மாறும் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். ஆண்டவர் வந்து காளானை வெட்டி அங்க போட சொல்லல, மரத்தை வெட்டி ஆண்டவர் போட சொன்னார். ஆஹா, அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 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 இடத்துல ஒரு மரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அது ஆயிருக்கும் இல்லையா. எஸ், அந்த பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத மரம், அதுவும் கசப்பான தண்ணீர் பக்கத்தில் இருக்கு, அங்க வளர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமா தான் ஆயிருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆமென். மாறா அந்த மரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர்கள் இந்த கசப்பான தண்ணீரை குடிக்க கூடாது என்று சொல்லி, ஆமென், அவர்கள் பிரச்சனையை சந்திப்பதற்கு 20 வருடத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டி வைத்தார். ஓ ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமென், glory to God. நற்செய்திகள் சொல்றேன், நீங்க பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தீர்வை உண்டாக்கி விட்டார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்வை உண்டாக்கி விட்டார். glory to God. ஆமென். எப்பொழுது தெரியுமா அந்த மாறா மதுரமாக மாறினது? எப்பொழுது அந்த மரம் அவருடைய கண்களுக்கு தென்பட்டதோ அந்த மாறா மதுரமாக மாறினது. ஆமென். அது சிலுவை மரத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட, ஆமென், இயேசு செய்து முடித்த காரியத்தை எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ மாறாவாக உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆஹா, பிரைஸ் தி லார்ட். நீங்க புதிதாக ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். ஆமென். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், வியாதி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தரித்திரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். எப்பொழுது நீங்கள் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ஆமென், அவர்
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த மரம் அந்த மாறாவை மதுரமாக மாற்றும். ஓ ஹalleluya, அந்த மாறாவை மதுரமாக மாற்றும். ஓ பிரைஸ் தி லார்ட், glory to God. அங்கிருந்து ஏலிம் வராங்க. ஏலிம்ல வந்து பாருங்க ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை இல்லையா? எஸ் 70 பேர்ச்சமரம் 12 நீரூற்றுகள் அங்க இருந்துச்சு. ஆண்டவரும் பாருங்க 70 சீஷர்கள் 12 அதுல இருந்து 12 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். ஓ பிரைஸ் லார்ட். அங்கிருந்து பாருங்க அவங்க சீன் என்கிறதான ஒரு வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த வனாந்தரத்துக்கு வந்த உடனே அவர்கள் இப்பொழுது பசியிலே அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹalleluya. நீங்க நல்ல கவனிக்கணும். அந்த 16 அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது ஆமென், glory to God, அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஓஹோ, பசியுள்ளவர்களுக்கு தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா புதிய ஒரு தம்பி என்கிட்ட கேட்டிருந்தார், அண்ணே பேசாம நம்மளும் அந்த காலத்திலே வாழ்ந்துருக்கலான்னு. பாருங்க, வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி படிச்சு கிடிச்சு கம்பாரிச்சு அப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியது. அங்கே ஜாலியாக மண்ணாவை நம்ம தின்றுருக்கலாம், மண்ணாவை நம்ம சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னாரு. நான் இப்படியாக யோசித்தேன். பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் ஆண்டவருடைய சேவகர்களாக இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஓ, they are servants, but you and I are sons of God. ஓ பிரைஸ் லார்ட். நல்லா கவனிக்கணும். வேலைக்காரர்களுக்கு பணிவிடைக்காரர்களாகிய தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். ஓ, ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். ஓ, நாம் மன்னாவை சாப்பிடுகிறவர்கள் அல்ல, ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்கிறவர்கள். ஓ glory to God. யோவான் 6:35 ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். ஓ hallelujah, glory to God. நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். praise the Lord, glory to God. அந்த சீன் வனாந்தரத்திலிருந்து ஆமென் 17 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. ஆமென், glory to. உங்களுக்கான வாசிக்க விரும்புகிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமென், glory to God. இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்கே சீன் வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரா, இந்த ரெவிதீம் என்கிறதான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார். ஆஹா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. மாறாவிலே உண்மையுள்ளவராக இருந்தவர், சீனிலே உண்மையுள்ளவராக இருந்தவர், இந்த ரெவிதீமிலும் உண்மையுள்ளவராக இருப்பார். ஆமென், இந்த ரெவிதீமிலும் உண்மையுள்ளவராக இருப்பார். ஓ, தாகம் எடுத்த பொழுது ஆமென், ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆமென், ஆண்டவர் மோசேக்கு ஒரு கண்மலையை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த கண்மலையை நீ அடிக்கும் பொழுது அங்கே இருந்து தண்ணீர் புறப்படும். ஆமென், தண்ணீர் புறப்படும். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஓ ஹalleluya, glory to God. ஆமென். அந்த கண்மலை யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. ஓ பிரைஸ் லார்ட். அவர் அடிபட்டது நிமித்தமாக நாம் ஜீவ தண்ணீரை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிற மாதிரி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், glory to God. நான் வந்து யாகேல் குழுல இருந்து வாடகைக்கு பிடிச்ச ஆளுங்க இங்க உட்கார வைக்கலாம்னு இருக்கேன். ஆமென். they know how to welcome the word of God. ஆமென், praise the Lord, hallelujah, glory to God. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வரவேற்க பழகிக்கொள்ள வேண்டும். புதிதாக இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை. ஆமென். இந்த சபையில் உட்கார்ந்து அன்னைக்கு கூட ஒரு நாள் மாமா சொன்னதை நான் கேட்டேன். ஆமென், praise the Lord. ஆமென். வார்த்தைகள் வரும் பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், ஆமென், praise the Lord, hallelujah. வேற எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது? அவர் வார்த்தை தான் நம்மை விடுதலையாக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you holy spirit, hallelujah, glory to God. அந்த தண்ணீரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நல்லா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டும். எப்பொழுது அந்த மாறாவிலே வந்தார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு யெகோவா ராஃபாவாக வெளிப்பட்டார். ஓ hallelujah, praise the Lord. எப்பொழுது அவர்கள் அந்த சீன் வனாந்தரத்திலே பசியா இருந்தார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவாக ஆண்டவர் வெளிப்பட்டார். தாகம் அடையும் பொழுது அவர்களுக்கு கண்மலையாக ஆண்டவர் வெளிப்பட்டார். ஓ praise the Lord. நான் சொல்றேன், நீங்கள் பிரச்சனையை சந்திக்க சந்திக்க ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக உங்களை வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ thank you holy spirit. The more you face the problem, the more you know the nature of God. ஓ hallelujah. இப்பொழுது நான் பிரச்சனையில உட்கார்ந்து கொண்டிருக்கேன் ஒரு சிலர் சொல்றீங்க இல்லையா? ஆமென். அந்த பிரச்சனையில ஆண்டவர் வெளிப்பட போகிறார். அந்த பிரச்சனையில ஆண்டவர் வெளிப்பட போகிறார். உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து இந்த உலகம் சொல்ல போகிறது, இவர்தான் யெகோவா ராஃபா, பரிகாரியான தேவன். ஓ இவர் எல் ஷடாய். ஓ இவர் யெகோவா ரா, இவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஓ
glory to God. Glory to God. The world is going to know the nature of God through the path which you are traveling right now. Amen. நீங்கள் கடந்து செல்லுகிற இந்த வழியின் மூலமாக, oh glory to God, இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள போகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள போகிறது. ஓ thank you Lord. அவ்வளவு நேரம் அற்புதத்தை பார்த்தவர்கள் இப்பொழுது பாருங்க, நம்ம வாசித்த வசனத்தில் 8வது வசனத்தில் அந்த ரெவிதீமிலே அவர்களை தாக்கும்படியாக அமலேக்கியர் வந்தார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். உபாகமம் 25:17 அங்க நம்ம வாசிக்கிறோம். அங்க 40 வருஷம் கழிச்சு மோசே சொல்லுகிறார், ஆமென், நம்ம பலவீனப்பட்ட, when we were weary and tired, the Amalekites came and attacked us. ஓஹோ, praise the Lord. நல்லா கவனிங்க. ஆமென். அவங்க ஏலேமில் இருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வரவில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே பேர்ச்சம்பரம் இருக்கு, தண்ணீர் இருக்கு, இவங்க தெம்பா இருப்பாங்கன்ட்டு. எப்பொழுது ரெவிதீமிலே அவர்கள் வந்தார்களோ அந்த அமலேக்கியர் நினைத்து கொண்டிருந்தார்கள், இப்பொழுது இவர்கள் தாகமா இருப்பார்கள், பசியா இருப்பார்கள், பலவீனமா இருப்பார்கள், இப்பொழுது நாம் அவர்களை தாக்கலாம் என்று சொல்லி வந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க பலவீனப்பட்ட நேரத்தில் தான் பிசாசு உங்களை தாக்குகிறான். ஓ, நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து நாம் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நம் முன்பதாக வருவது கிடையாது. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நம்ம வருவது கிடையாது. கோலியாத்தை தாவீது வீழ்த்தும் போது அவன் வரவில்லை. எப்பொழுது உப்பரையிலே ஜெபிக்காமல் சுற்றி கொண்டிருந்தானோ அப்பொழுது பிசாசு அவனை விழச் செய்தான். When you are weak, amen, Satan comes to attack you. ஆஹா, yes, amen. பாருங்க, சிகரெட் பழக்கத்தை கஷ்டப்பட்டு விட்டிருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு சோகம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தானாக அவர்கள் மீண்டுமாக அந்த பாவ பழக்கத்திற்கு அவர்கள் போகிறார்கள். yes, amen. தண்ணி அடிக்கிற போறாங்க. அப்ப எப்ப பலவீனப்படுகிறோமோ சாத்தான் நம்மை வந்து பாவம் செய்யும்படியாக அவன் சோதிக்கிறான். Glory to God. இந்த அமலேக்கியர் நீங்க பாத்தீங்கன்னா they are not strong people, they are cunning people. அவர்கள் ஒரு பலமுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் தந்திரம் உள்ளவர்கள். Praise the Lord. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய எதிரான பிசாசானவன் பலமுள்ளவன் அல்ல, அவன் தந்திரம் உள்ளவன். ஆஹா, glory to God. இந்த அமலேக்கியர் பாருங்க, எந்த யுத்தத்தையும் ஆமென் அவங்க தந்திரம் இல்லாம சந்திச்சதே கிடையாது. எப்பொழுது தாவீது சேவகரும் இல்லையோ அப்பதான் போய் அவங்களுடைய பிள்ளையும் மனைவியும் தூக்கி கொண்டு போனார்கள். எஸ், எப்பொழுது பலவீனமாய் சாக கிடந்தான சவுல் அப்பொழுதுதான் ஒரு அமலேக்கியன் அவனை போய் கொன்றான். ஓஹோ, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது பலவீனப்படுகிறோமோ அந்த சாத்தான் நம்ம இடத்துல வருகிறான். ஓஹோ, glory to God. இந்த இஸ்ரவேலரும் பலவீனப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி சாத்தான் அந்த இடத்துல வந்தான், அமலேக்கியர் அந்த இடத்துல வந்தான். ஆனால் அமலேக்கியருக்கு ஒன்று தெரியவில்லை, அவர்கள் பலவீனத்திலே தன்னுடைய பலத்தை பூரணமாய் விளங்க செய்கிற ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து அந்த இஸ்ரவேலரோடு வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, ஓ இஸ்ரவேலரோடு வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி தாகம் தீர்த்து அற்புதம் செய்து, ஓ அவர்களை பாதுகாக்கிற, அவர்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் அவர்களோடு வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த அமலேக்கியர்களுக்கு தெரியவில்லை. ஓ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன், உங்களுடைய அமலேக்கியர்களுக்கு தெரியவில்லை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நீங்கள் கட்டப்பட்டவர்கள், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவர்கள். அவன் பில்டிங்கை உடைக்கலாம் வரான், ஆனால் அஸ்திவாரம் ஒன்று இருக்கிறது, அந்த அஸ்திவாரம் இந்த கட்டடத்தை விழ வெட்டாது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to God, glory to God. அமலேக்கியர் வரும் பொழுது ஆண்டவர் சாதாரணமா அந்த வெற்றியை தரல, அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறார். எஸ், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்க ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன திட்டம்? மோசேயின் இடத்துல ஆண்டவர் மோசேயை ஏவுகிறார், நீ மலை உச்சியிலே போய் 2 கைகளையும் உயர்த்தி பிடி, ஆமென், அப்பொழுது இஸ்ரேலர்கள் வெற்றி சிறப்பார்கள். ஆஹா, ஹalleluya. நல்லா கவனிக்கணும், இந்த இஸ்ரேலர்கள் எல்லாம் அடிமை தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் இல்லையா? எகிப்தில் அடிமைகளாக இருந்தவங்க, இவங்களுக்கு கத்தி சண்டை, வில்லு விடுறது எதுவுமே இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாது இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாட்டும் பரவாயில்ல, நீ போய் சண்டை பண்ணு, உயர்த்தப்பட்ட கரம் உனக்கு வெற்றியை தேடி கொண்டு வரும், உயர்த்தப்பட்ட கரம் உனக்கு வெற்றியை தேடி கொண்டு வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நினைத்து கொண்டிருந்தாங்க யோசுவாவின் பட்டயமும் காலேபினுடைய அம்பும் தான் வெற்றியை கொண்டு வந்திருந்தது சொல்லி. ஆனால் மறைவிடத்திலே ஒருவன், ஓ மோசே என்கிற ஒருவன், உயர்த்தப்பட்ட கரம் தான் அந்த இஸ்ரேலர்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. டவர் நான் சொல்றேன், உங்களுடைய தாளந்து அல்ல, ஓ பிரசங்கங்கள் அல்ல, ஏதோ பாடுகிற திறமை அல்ல, ஜெபிக்கிறவர்களாலே தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது, ஜெபிக்கிறவர்களாலே தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. எங்கே உயர்த்தப்பட்ட கரம் இருக்கிறதோ அங்கே வெற்றி தீர்மானமாகிறது. ஓ glory to God. There is no substitute for prayer. ஆஹா, எஸ், இந்த ஜெபத்திற்கு என்று பதிலாக நாம் செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இன்னும் உருவாகவில்லை. ஓஹோ, ஹalleluya, glory
to God. சபைக்காக கரம் உயர்த்தப்படும் பொழுது அந்த சபை வளர்ந்து கொண்டே போகும். ஓ பிரைஸ் லார்ட். வியாபாரத்துக்காக கரம் உயர்த்தப்படும் பொழுது அந்த வியாபாரம் செழிப்படைந்து கொண்டே போகும். ஓ பிரைஸ் லார்ட். குடும்பத்திற்காக கரம் உயர்த்தப்படும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தியாகி கொண்டே இருக்கும். ஓ glory to God. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஜெப வீரர்களுடைய கையில தான் ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஓ hallelujah. If you want to be a victory, if you want to live a victorious life, you have to become a prayer warrior. Hallelujah. நீ ஒரு ஜெப வீரனாக மாற வேண்டும். ஆமென். ஒரு ஜெப வீரனாக மாற வேண்டும். ஓ praise the Lord. Hallelujah. Glory to God. உன்னுடைய குடும்பத்திற்காக நீ கையை உயர்த்தும் போது ஆமென், உன் குடும்பம் எல்லா சத்துருவின் சோதனைகளையும் ஜெயித்து விட்டு கடந்து வரும். ஓ ஜெயித்து விட்டு கடந்து வரும். Wherever the hands are lifted, amen, the victory is for sure. Amen. எங்கே கரம் உயர்த்தப்படுகிறதோ அங்கே வெற்றி நிச்சயப்படுகிறது. ஓ glory to God. மோசே என்ன பண்றாரு? இரண்டு கைகளையும் உயர்த்தினார். Praise the Lord. இரண்டு கைகளையும் உயர்த்தினார். அப்படினா என்ன அர்த்தம்? There are some couplets in prayer. Yes. Amen. ஜெபத்திலே ஒரு சில இது ஜோடியாக இருக்கிறது. Amen. Amen. Couplets of supernatural prayer life. அதை தான் நான் பத்தி பேச போறேன். Amen. ஒரு சுவிசேஷங்கறனால இவ்வளவு நேரம் Amen புதிதாக வந்தவர்களுக்காக, இப்பொழுது சபையில உட்கார்ந்து பெஞ்சை தேய்ப்பவர்களுக்காக. Amen. Hallelujah. Glory to God. Amen. Thank you Holy Spirit. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. Amen. ஒரு ஜெபத்திலே ஒரு சில கப்லெட்ஸ், ஒரு சில ஜோடிகள் இருக்கு இல்லையா? ரெண்டுமே இருந்தாதான் அந்த ஜெபம் வெற்றியுள்ள ஜெபமாக மாறும். எஸ் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு கையை உயர்த்தினா வெற்றி வந்திருக்காது. ஆமென். இரண்டு கையும் எப்பொழுது உயர்த்தப்பட்டதோ, நான் இப்படியா கற்பனை பண்றேன். ஆமென். அவன் அங்க பாருங்க, சத்துருலாம் அவன் இப்படி கத்திலாம் வச்சு அப்படி போஸ் எல்லாம் கொடுக்குறான். ஆனா இவனுங்க பாரு இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் என்னென்னமோ பண்ணி எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். அவன் அம்பு விடுறான், அம்பு வளைஞ்சு போய் சத்துருடைய மண்டையை குத்துது. ஆமென். அவங்களே குழம்பி போயிருக்காங்க, எங்கடா இருந்து இவனுங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உயர்த்தப்பட்ட கரம். ஆமென். உயர்த்தப்பட்ட கரம். ஆமென். உயர்த்தப்பட்ட கரம் உன்னை உயரத்தில் நிற்க வைக்கும். உயர்த்தப்பட்ட கரம் உன்னை உயரத்தில் நிற்க வைக்கும். ஓ praise the Lord. Glory to God. Glory to God. ஆமென். பாருங்க, இரண்டு கைகளும் உயர்த்தப்பட்ட பொழுது அங்கே ஜெயம் உண்டானதாம். I'm going to share with you three couplets of prayer. Yes. ஆமென். மூன்று ஜெபத்தின் ஜோடிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆமென். praise the Lord. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை யாரா எடுத்து வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 15வது வசனம். இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கான வாசிக்கிறேன். ஆமென். அதே அதிகாரத்தில் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 4வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓஹோ பிரைஸ் தி லார்ட். 14:15 இங்க பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். எல்லாம் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். Oh glory to God. ஆமென். நீங்க பாருங்க, ரெண்டு கரத்தை பவுல் உயர்த்துகிறார். ஓஹோ பிரைஸ் தி லார்ட். நான் ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென். நான் கருத்தோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஓஹோ glory to God. இந்த உலகத்தை அசைத்த மனுஷன் சொல்றான், என்னுடைய ஜெபத்தை நான் ஆவியிலே ஆரம்பித்து நான் கருத்திலே முடிக்கிறவனாக இருக்கிறேன். ஓ ஆவியிலே ஜெபிப்பது என்றால் என்ன? அந்நிய பாஷையில் ஜெபிப்பது தான் ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபம். ஓஹோ பிரைஸ் தி லார்ட். glory to God. பவுல் சொல்றாரு, நான் அந்நிய பாஷையிலும் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு புரிந்த கருத்திலும் நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். glory to God. அந்நிய பாஷை குறித்து நம்ம கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்ந்து பேசலாம். ஆனா ஒரு சில ரெண்டு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 2வது வசனத்துல அங்க பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேசுகிறவன் என்ன செய்கிறானா? தேவனிடத்திலே ரகசியங்களை அவன் பேசுகிறானா. glory to God. அதே 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓஹோ glory to God. நல்ல கவனிங்க, என்னெல்லாம் பாருங்க. glory to God. ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. இந்த செல்போன் என்னதான் நம்ம சிம் போட்டாலும் இதை வாங்கினோடனே அவன் சிம் போட்டு தரான் இல்லையா? எஸ் ஃப்ரீயா தரோம், இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் ஆன ஒரு சிம்மை நம்ம போடுறோம். ரைட்? எஸ். சிம் போட்ட உடனே என்ன ஆகுது? ஆமென். glory to God. இந்த ஃபோன் வந்து வேலை செய்யறது கிடையாது. ரைட்? எஸ். ஆமென். புதுசாக ஃபோன் வாங்கி நீங்கள் சிம்மை போட்ட உடனே அந்த ஃபோன் என்ன செய்யறது கிடையாது? வேலை செய்யறது கிடையாது. ஃபோன் வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்கினோடனே அவன் என்ன சொல்கிறான்? ஃபோனை வாங்கின 8 மணி நேரம் சார்ஜில் போடணுன்றான்.
ஓஹோ, glory to God. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இட் இஸ் an electronic appliance இல்லையா? இது ஒரு மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறதான ஒரு பொருள், ரைட்? மின்சாரம் என்பது ஒரு மூளை பொருள், ரைட்? ஒரு மூலாதாரம். இட் இஸ் a source. Yes, amen. இது ஒரு மின்சாரத்தை சார்ந்த ஒரு டிவைஸ், ரைட்? எப்பொழுது இந்த டிவைஸ் அந்த மூலாதாரமான மின்சாரத்தோடு இணைக்கப்படுகிறதோ, எஸ், ஆமென், என்ன ஆகுது? இந்த போன் தானா ஆன் ஆகி, எஸ், ஆன் ஆன உடனே என்ன ஆகுது? எஸ்எம்எஸ் வருது, வீடியோ கால் வருது, ஆமென், ஆடியோ மெசேஜ் வருது, எல்லாமே வருது, ரைட்? எஸ், ஆமென். எப்பொழுது அந்த மூலாதாரத்தோடு கனெக்ட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. திறமை இருக்கு, எஸ், பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இருக்கு, ஆனால் ஒன்றும் ஆகலை. எப்பொழுது மூலாதாரத்தோடு அது கனெக்ட் ஆகிறதோ அப்பொழுது, ஆமென், இது பிக்சர், மெசேஜ், எஸ்எம்எஸ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதாய் மாறுகிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஜெபத்தை சொல்லித்தரும் பொழுது அவர் சொன்னாரு, ஆமென், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆஹா, எஸ், ஆமென். நல்லா கவனிக்கணும் நீங்க. அந்த பிதாவே என்கிறதான வார்த்தைக்கு சோர்ஸ் என்று அர்த்தம், ஆமென், மூலாதாரம் என்று அர்த்தம். ஆஹா, எஸ், யூ ஹேவ் டு லிசன் டு மீ. மூலாதாரம் என்று அர்த்தம், ஆமென். நம்ம 2வது வசனத்துல வாசித்தோம், 14வது அதிகாரத்துல. அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவினாலே ஆண்டவரிடத்துல ரகசியங்களை பேசுகிறான். நல்லா கவனிக்கணும். ஒரு 2 மனுஷன் வந்து எப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னா, நல்லா அவங்க வந்து பேசும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க, ரைட்? ஐ அவங்களோட கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா, பார்த்துக்கிட்டே கனெக்ட் ஆகிறது வந்து முடியாது. எஸ், அது வேணால் நாடகத்தில், படத்தில் வேணால் வரலாம், பார்த்துக்கிட்டே நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் தனிப்பட்ட விதத்தில் யாரும் பார்த்து நான் பழகி ஒன்றும் பார்த்தது கிடையாது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு நபரோடு கூட நாம் பேசுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அவர்களோடு கூட நாம் கனெக்ட் ஆகணும். If you want to connect with people, you have to talk to people. ஆஹா, எஸ். இப்பொழுது மூலாதாரத்தோடு நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறது? ஆமென். வேதவசனம் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் அந்த மூலாதாரத்தோடு அவன் கனெக்ட் ஆகிறான். ஓ, ஹalleluya, glory to God, glory to God, praise the Lord. ஒரு டிவி ஊழியர் இப்படியா சொல்லி கொண்டிருந்தாரு. அவர் அதிகமாக மதிக்கிறேன், கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் இப்படியா சொன்னாரு, யோவேல் 2:28-29 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த வசனம் இவ்வாறு சொல்லுது, கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன், அப்பொழுது உன் குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, அவர் சொல்லுகிறாரு, அப்போ பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தபோது அங்க யாருமே தரிசனம் பார்க்கல, யாருமே என்ன பண்ணல, தீர்க்க தரிசனம் சொல்லல, அந்நிய பாஷை பேசினாங்க. அப்ப வந்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, இப்பதான் நிறைவேற போதுங்கிறார். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மூலாதாரத்தோடு ஆண்டவர் வந்து பிரைஸ் தி லார்ட், பிக்சர் மெசேஜ் இல்லை என்று சொன்னால் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஜனங்களுக்கு சார்ஜரை கொடுத்தார். ஆஹா, glory to God. சார்ஜர் என்னது? அந்நிய பாஷை. ஓ, ஹalleluya, glory to God. அவங்களுக்கு பிக்சர் மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னத்தை கொடுத்தாரு? சார்ஜரை கொடுத்தாரு. நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கனெக்ட் ஆகு, அப்பொழுதுதான் நான் அனுப்புகிற மெசேஜை நீ ரிசீவ் பண்ண முடியும். ஓ, ஹalleluya, ஹalleluya. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யார் ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறானோ அவன் பிதாவோடு கூட கனெக்ட் ஆகிறான். கனெக்ட் ஆனவனே 4வது வசனம் சொல்லுது, அவன் பக்தி விருத்தி அடைகிறான். அந்த பக்தி விருத்திங்கிற கிரேக்க வார்த்தையை இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா உண்மையான அர்த்தம் மாறுபடாம நம்ம சொல்லணும்னா சார்ஜ் ஆகிறான்னு அர்த்தம். ஆஹா, பிரைஸ் தி லார்ட். இந்த சந்ததிக்கு மட்டும்தான் இது புரியும். ஆஹா, பிரைஸ் தி லார்ட், glory to God. செல்போன் கண்டுபிடிச்சவனுக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஓஹோ, glory to God, glory to God, amen. அவன் அந்நிய பாஷை பேசுகிற என்ன ஆகிறானா? சார்ஜ் ஆகிறானா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை ஒருவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகிறான்? அவன் பிதாவோடு கூட கனெக்ட் ஆகிறான். கனெக்ட் ஆன உடனே சார்ஜ் ஆயிருது. சார்ஜ் ஆன உடனே எஸ்எம்எஸ்ங்கிற தரிசனம், வீடியோ மெசேஜ்ங்கிற தரிசனம், கர்த்தருடைய சத்தம்ங்கிற காலு எல்லாமே கடந்து வருது. ஓ, உன் குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஓ, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஓ, பிரைஸ் தி லார்ட். அதுதான் டங்ஸ்ல வைத்திருக்கிறதான ஒரு ஆழமான ஒரு சக்தி. ஓ, glory to God, glory to God. ஒரு சிலர் சொல்வாங்க, நான் எல்லா காரியத்தையும் எல்லா டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஒரு சில விஞ்ஞான மூளைகள் கேட்ட டவுட்டை மட்டும் நான் சொல்றேன். ஒருத்தர் இப்படியே கேட்டா நம்ம புரிஞ்சாதான் பிரதர் பேசணும், இல்ல நான் பேசக்கூடாது அப்படின்னாரு. glory to God. நாசா விஞ்ஞான கழகம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படியே ராக்கெட் ஏறி சந்திர மண்டலத்துக்கு போயிடும். ஓ, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் ஜோக்கிங் நான்
தான் சொன்னேன். வி லவ் யூ ஸோ மச். ஏமேன். உங்கள் டவுட்டுக்காக நன்றி. நல்லா கவனிக்கணும். ஏமேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே இப்போ வந்து ஜெயில் இருக்கு, உங்கள் ஜாக்கனனோட பாப்பா இருக்கு. ஜாக்கனோட பாப்பா வந்து என்னை என்ன கூப்பிடுனா மாமான்னு கூப்பிடுது. ஏன்னா நாங்கள் சொல்லி தந்திருக்கோம் இதுதான் மாமா அப்படின்னு, அதனால மாமான்னு கூப்பிடுது. ஒருவேளை ஜாக்கனனும் பிரைசனியும் அதெல்லாம் இல்லை, இதுக்கு புரிஞ்சாதான் மாமான்னு கூப்பிடணும். இது வளரட்டும், என் அப்பாவோட தங்கச்சி பிளெஸ்ஸிங் வந்து இவர் கோயம்புத்தூர்லேருந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணார், அதனால இவர் மாமான்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நீ மாமான்னு சொல்லணும். அப்படின்னா இந்த ஜென்மத்தில் அது பேசாது. Praise the Lord. Glory to God. Amen. குழந்தை பேச தான் பாஷைகள் புரியும். நான் சொல்றேன் அந்நிய பாஷை பேச தான் புரியும். ஓ பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்த வேணாமா? ஓ ரீடைல ரீடல ஹலபது ரோஹல ஹஷியாந்தல தெனலபன ஹசிதியாந்தல. ஓ பிரைஸ் லார்ட். glory to God. glory to God. hallelujah. thank you holy spirit. இதுதான் அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓ hallelujah. இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் இப்படியே சொன்னாரு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் என்ன, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், அதாவது பாரம்பரிய திருச்சபைகளில் பரிசுத்தாவியானவர் இறங்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம். ஏமேன். அதற்கான செமினார் நடத்தியிருக்கேன். அங்கே சிஎஸ்ஐ இருந்து வந்தவங்க அந்நிய பாஷை பேசி இருக்கிறார்கள். ஓ glory to God. glory to God. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எப்படியாக டவுட் வரும்னா, அவங்க ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து நின்ட்டாரு, நான் வந்து அமைதியாக இருப்பேன், வாயே திறக்க மாட்டேன், ஆவியானவர் இறங்கி என்னை பேச வைக்கட்டும் அப்படின்னு நின்னார். ஓ glory to God. நல்ல மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துடுவோம். நல்ல வேலை தூக்கிட்டு வந்திருக்கலாம் பேசாமலுமே. பிரைஸ் லார்ட். ஜெயில் வந்து என்கிட்ட சொல்லுச்சுன்னா நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன், நீ ஏன் வாயை பிடிச்சி நாக்க வச்சு மாமா அப்படின்னு சொல்லவே அப்படின்னு உட்காந்துருந்துச்சுன்னா, ஏமீன் அது என்ன பண்ணாது, இப்போதைக்கு பேசாது, கடைசி வரைக்கும் பேசாது. ஓ பிரைஸ் லார்ட். நான் என்ன சொல்றேன், மாமாங்கிற பாஷையை தருகிறேன், அது பேச ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் பாஷையை தருகிறார், நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? அவங்க மாத்திரம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ glory to God. ஆண்டவர் பாஷையை கூட, God gives utterance but we have to speak in tongues. Amen. glory to God. நாம் தான் அந்த அந்நிய பாஷையை பேச வேண்டும். ஓ glory to God. அந்த அந்நிய பாஷை நம்ம சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலா மாத்தும். ஓ ஹalleluya. நிறைய பேருக்கு ஜெபத்துல உட்கார்ந்தா தூக்கம் வருது இல்லையா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, தூதர்கள் வருவார்கள். ஓ ஹalleluya. எல்லாம் இருட்டா தெரியுது பிரதர் அப்படி சொல்லுங்க, தரிசனங்கள் உண்டாகும். ஓ ரீதல மனலபஹ சியந்தல. ஒரு அசாதாரண ஜெப வாழ்க்கை வேணும் அப்படி நினைக்கிறோம், இப்பொழுதே நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கலாம். ஓ ஹalleluya. ஆமென். இப்பொழுதே நீங்க பெறாதவரை நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்பா இந்த அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஓ அந்நிய பாஷை நான் பெற்றுக்கொள்றேன். தாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம், பவுல் சொல்கிறாரு receive the holy spirit ன்னார். ஆமென். ask for the holy spirit, receive the holy spirit. ஆமென். அந்நிய பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். ஸோ ஆண்டவர் இங்கே பாருங்க, glory to God. நான் வந்து ஆன்ட்டி வம்சம் வாங்க, இப்போ வந்து ஆன்ட்டிகிட்ட தரேன், இப்போ வந்து நான் இப்படி நீட்டுறேன், நீங்கள் வாங்காதீங்க, இப்படி நீட்டுறேன். இப்போ வந்து நீட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, தம்பி தாங்க, கொடுங்க தாங்க, சொல்லுங்க. இதை விட பைத்தியக்காரத்தான ஏதாவது இருக்கா? ஏமே நான் தந்துட்டு இருக்கேன், வாங்காம என்ன சொல்றாங்க, தாங்கன்றாங்க. ஓ glory to God. ஆமென். ஆண்டவர் கை நீட்டிட்டு இருக்காரு, நாம் தான் பிடித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? ஓ பிரைஸ் லார்ட். ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார், நாம் தான் பிடித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எத்தனை பேர் பிடித்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you holy spirit. hallelujah. glory to God. இரண்டாவதுக்கு ஒரு ஆசீர்வாதம் ரோமர் 8:36 சொல்லுகிறது. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேணும். சார் 36:26 வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நம்ம அந்நிய பாஷை குறித்து இன்னொரு நாள் நம்ம தெளிவாக பேசலாம். இந்த ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஆண்டவரோடு மாத்திரம் பேசுவதல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்நிய பாஷை பேசும்போது நம் மூலமாக ஜெபிக்கிறார். ஓஹோ ஹalleluya. glory to God. அவருடைய சித்தம் இன்னதென்று அறியாதிருக்குமா, சாய்ஸ்ல இருக்கிறோமா, இதை தெரிந்திருக்கலாம், அது தெரியுமா, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சமாதானம் தருவார். அதுதான் ஆண்டவருடைய சாய்ஸ். ஓ ஹalleluya. glory. சந்தோஷமா தேர்ந்தெடுக்க வைப்பார். ஆமென். glory to God. நமக்கு தெரியாது. ஆமென். ஒருத்தன் வியாதியக்காரனா இவன் பரலோகத்துக்கு போற நேரம் வந்துருச்சா இல்ல உயிரோட கூட இருப்பான, நம்ம அந்த நேரத்தில் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட வேண்டும். ஓ praise the Lord. glory to God. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தாவின் ஆண்டவருடைய சித்தப்படி செய்கிறாரா? எஸ், நல்லா கவனிங்க. பிதாவானவர் இருக்கிறாரு. ஆமென். 1 யோவான் 2:1-2 வசனங்களை எடுத்து வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசிக்கோங்க. அங்க இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறாரா. ஆமென். பிரைஸ் லார்ட். இப்போ பூலோகத்தில் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரா. நல்லா கவனிங்க.
பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வேண்டாரு, பரிசுத்த ஆவியானவர். 3ல 2 அக்ரி ஆயிருச்சு. 3வது அக்ரி பண்ணி தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? எஸ், ஆமென். 3வது அக்ரி பண்ணி தான் ஆக வேண்டும். ஆமென். தட் இஸ் தி பவர் ஆஃப் டங்ஸ். ஆமென். ஹalleluya. லார்ட், விடாமல் அந்நிய பாஷை பேசணும். அது மூளைக்கு புரியாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அது மூளைக்கு புரியாது. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆமென், மூளைக்கு அது புரியாது. ஓ பிரைஸ் லார்ட். லார்ட், மறுபடியும் அந்த 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்களேன். அந்த 14 அதிகாரம். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால். ஆமென். ஹalleluya. அவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறார். கரங்களை பக்கத்தில் பிடிச்சு, ஆமென், அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நான் உன்கிட்ட பேசல, உனக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன். ஓ glory to God, glory to God. வைராக்கியம் உள்ளவங்க, வீரியம் உள்ளவங்க இப்பொழுதே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம பிரசங்கம் கேட்டுக்கொண்டே அந்நிய பாஷை பேசலாம்? ஆமென். ஹalleluya, glory to God. ஆமென். வேலை செய்து கொண்டே அந்நிய பாஷை பேசலாம். கிளாடியன் இப்போ ஒரு சூப்பரான ஒரு வீடியோ காட்டினாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணாங்களாம். புத்திஸ்ட் பிரேயர் பண்ணும்போது மூளை வேலை செய்தான், இந்துக்கள் பிரேயர் பண்ணும்போது மூளை வேலை செய்தான். ஆனால் கிறிஸ்தவன் ஒருத்தன் அந்நிய பாஷை பேசும் பொழுது மூளைக்கு அங்கே வேலையே இல்லையா? ஆமென். ஹalleluya. The brain becomes silent. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளைக்கு அது சம்பந்தம் இல்ல. உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. You are speaking the heavenly language. Amen. You are speaking the heavenly language. Amen. பரலோக பாஷையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓ glory to God. Amen. இன்னொரு காரியத்தை வரும் பாருங்க. இப்போ நல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு சில காரியத்தை நம்ம உடைக்க வேண்டியது இருக்கு. அடுத்து பவுல் சொல்றாரு, அதோடு கூட நான் நிறுத்துறது கிடையாது. பவுல் சொல்றார், உண்மைதான், நான் உங்களை எல்லாரை காட்டிலும் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்ற. அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். அதிகமான சாதனைக்கு காரணம் என்ன? அதிகமான அந்நிய பாஷை. If you don't talk in the spirit, you cannot walk in the spirit. ஆவியிலே பேசவில்லை என்றால் ஆவியிலே செயல்பட முடியாது, ஆவியிலே நடக்க முடியாது. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? ஓ glory to God, glory to God. பவுல் சொல்றாரு, நான் அதோடு கூட நிறுத்துறது இல்லை, நான் கருத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். அதை குறித்து நிறைய சொல்லலாம், ஆனால் பலர் விட்ட ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஆமென். glory to God. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எஸ், தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஓ ஹalleluya. கருத்தோடு ஜெபிக்கிறேன் என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கணும். பரிசு வேதம் சொல்லுது, அவர் நமக்கு வாக்கியங்களை, வசனங்களே அவர் நினைப்பூட்டுவாராம். ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை, ஏதோ ஒரு திட்டத்தை தருவார், அதை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? இட்ஸ் a very practical tip இல்லையா? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதுல ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு இருக்கு, அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. எஸ், லிசன் டு மீ. எல்லாம் என்ன மட்டும் பாருங்க. ஆமென். glory to God. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அதாவது நீங்கள் வல்லமை அடைந்து, you shall receive power அப்படின்னார். எஸ், இங்க வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டுனாமிஸ் என்கிறதான வார்த்தை. ஆமென். இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எனர்ஜஸ் என்கிறதான வார்த்தை. அதுல இருந்தா எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. எனர்ஜஸ், ENERGES, எனர்ஜஸ் என்கிறதான வார்த்தை. You have to listen to me. One revelation. ஆதியில பூமி ஒழுங்கின்மையும் பெருமையாக இருந்த பொழுது வேதவசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா? ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டார். ஜலத்தின் மேலே அசைவாடுற வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, அப்படியே தான் கிடந்துச்சு. ஆனா எப்போ பிதாவானவர் வெளிச்சம் என்று சொன்னாரோ, அவர் பி லைட் தான் சொன்னார். நம்ம தான் வெளிச்சம் உண்டாவதாகங்கிறது எக்ஸ்ட்ரா வேர்ட். பி லைட், லைட் அப்படின்னு சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. அசைவாடுகிற ஆவியானவருக்குள்ளாக டுனாமிஸ் வல்லமை, அனுப்பப்பட்ட வார்த்தைக்குள்ள எனர்ஜிஸ் வல்லமை, ரெண்டு வல்லமை எப்ப சேர்ந்துச்சோங்க வெளிச்சம் உண்டானது. ஓ ஹalleluya, glory to God. ஆமென். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்துல சமாதானம் இல்லையா? நல்ல அந்நிய பாஷை பேசி சமாதான வாக்குத்தத்தம் சொல்லுங்க, சமாதானம் உண்டாகும். ஆமென். அந்நிய பாஷை பேசி செழிப்பின் வார்த்தை சொல்லுங்க, செழிப்பு உண்டாகும். ஆமென். ஹalleluya, glory to God. முன்னேற்றத்தின் வார்த்தையை பேசுங்க, முன்னேற்றம் உண்டாகும். ஓ எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்றது? ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Oh rabala haralaba hashiantala. This is the creative power, both the energy, both the power, amen, combines together to create something new. Oh hallelujah, to create something new. Oh praise the Lord, glory to God. Amen. Hallelujah. இனிமேல் amen, மனைவி அரளி செடி மாதிரி தான் இருக்கா, ஆனா நம்ம அப்படி பார்க்க கூடாது. amen. அந்நிய பாஷையில நல்லா ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுது. amen. அவர் திராட்சை கொடியை போல இருப்பா. amen. கீழ்ப்படியாம சுத்தது பிள்ளைங்க, நம்முடைய வார்த்தை சொல்லுது அவர்கள்
அவர்கள் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஓ ஹalleluya, praise the Lord. அந்நிய பாஷை பேசி வார்த்தை அனுப்பினால் அது உண்டாகும். ஓ ஹalleluya, அந்நிய பாஷை பேசி வார்த்தை அனுப்பினால் சுகம் உண்டாகும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஓ thank you holy spirit, hallelujah. எங்க ரெண்டு கையும் உயர்த்தப்படுதோ வெற்றி நிச்சயம். ஓ ஹalleluya, ரெண்டு கையும் உயர்த்தப்படுகிற இடத்துல வெற்றி நிச்சயம். ஓ பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஒரு கப்லெட் உங்களுக்கு முன்பதாக நான் சீக்கிரமா நான் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யார் எடுத்து வாசிங்க? மார்க் 11ஆம் அதிகாரம் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படியே போட்டிருக்கு, therefore I say unto you what things soever ye desire when you pray believe that ye receive them and ye shall have them. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். எல்லாம் என்னோட கூட திருப்பி சொல்லுங்க. விருப்பம், விசுவாசம். விருப்பம், விசுவாசம் ரெண்டையும் தூக்கினாதான் வெற்றி கிடைக்கும். ஓ ஹalleluya, நீங்கள் ஜெபத்தில் எதை விரும்புகிறீர்களோ ஹalleluya அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஓ ஹalleluya, praise the Lord. glory. நல்லா கவனிக்கணும். I want to talk sometime about this desire. I mean ஆண்டவர் பாருங்க, நீங்க டிசைர் இல்லாம ஜெபிச்சீங்கன்னா என்னதான் ஜெபிச்சாலும் twinkle twinkle little star பாறதுக்கும் உங்க ஜெபத்திற்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே பிரயோஜனம் கிடையாது. Amen, praise the Lord. glory to God. விருப்பம் இல்லாத செய்கிற ஜெபம் பலனை கொண்டு வராது. ஓஹோ பிரைஸ் தி லார்ட். நீங்க வீட்டில் எடுத்துட்டு போய் வாசிங்க. சங்கீதம் 24, சங்கீதம் 37 இவ்வாறாக சொல்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். அவர் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆஹா, ஆமென், ஹalleluya. அப்படினா என்ன அர்த்தம்? before giving something to you God will create a desire in you. ஆமென். ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக ஆமென் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஓ ஹalleluya. பிலிப்பியர் 2:13 நினைக்கிற அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுது, ஆண்டவர் நமக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஓ ஹalleluya, glory to God. நிறைய ஜெபம் ஏன் தெரியுமா பலன் இல்லாம இருக்கு? ஆமென். விருப்பம் இல்லாமல் செய்கிற ஜெபம், வாஞ்சை இல்லாமல் செய்கிற ஜெபம், ஒரு பேஷன் இல்லாமல் செய்கிற ஜெபம். ஓ glory to God. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். we don't receive the passion from God, we don't receive the desire from God. ஓ ஹalleluya, ஆமென். ஆபிரகாமை ஆண்டவர் தேசத்திற்கு ஜாதிகளுக்கு தந்தையாக மாற்றதுக்கு முன்னாடி அந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆபிரகாம் என்று அழைத்தார். எப்பொழுது? ஆமென். ஜாதிகளின் தகப்பனா மாறுறதுக்கு முன்னாடி அதற்குரிய விருப்பத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். ஓ ஹalleluya, praise the Lord. யோசுவாவுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்க முன்னாடியே சொன்னாரு, நீ கால் மதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன். ஆஹா, ஆமென். சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தினுடைய விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஓ ஹalleluya. சீமோனை ஆண்டவர் பேதுரு என்று அழைத்தார். ஆமென். அல்லாடுகிற சீமோனை ஆமென் கற்பாறை என்கிற பேதுருவாக மாறுகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவனை பேதுருவுக்குரிய விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஓ glory to God. ஆண்டவருடைய பார்வையில் நமக்குள்ள விருப்பம் உண்டாயிருச்சுன்னா 100% அது முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓ ஹalleluya. விருப்பம் உண்டாயிருச்சுன்னா 100% முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓ glory to God. நான் சொல்றேன், அந்த விருப்பம் எதை தெரியுமா செய்து? அது நமக்குள்ளாக ஆண்டவருடைய திட்டத்தை உருவாக்குகிறது. I mean it's very important. I mean அது முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் ஏன் சொல்றேன்? விருப்பம் என்பது நமக்குள்ளாக ஆண்டவருடைய திட்டத்தை உருவாக்குது. It creates the God's plan inside of us. ஆஹா, praise the Lord. glory to God. அடுத்து அந்த வசனம் சொல்லுது, I mean glory to God, நீங்கள் எவைகளை விருப்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஓ ஹalleluya. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆமென். யோவான் 11:40. ஆமென். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுது. நல்லா கவனிங்க. ஆமென், praise the Lord. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அந்த வசனம். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லலை, சிஎஸ்ஐக்காரன் சொல்லலை, பெந்தேகோஸ்தேக்காரன் சொல்லலை, கத்தோலிக்கர்னு சொல்லலை, ஏன் கிறிஸ்தவன் கூட சொல்லலை. யார் தேவனுடைய மகிமையை காண்பா? விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஓ ஹalleluya, glory to God. அதனால தான் சர்ச்சில் 20 வருஷமா இருக்கிறது சுகத்தை பெற மாட்டேங்குது, ஆனா எங்கேயோ இருந்து வந்தது பெற்றுக்கொள்ளுகிறது. ஆமென். ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோகம் போக முடியாதான விசுவாசம் இருந்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஹalleluya. ஒருத்தன் அவன் ஆண்டவர் சொன்னார், அவன் பிள்ளைகளுக்கு போடுற அப்பத்தை விட்டு நாய் கொடுத்துக்கு போறீங்க எப்படி என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவன் கேட்கல. உன் ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரியதுன்னு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவராலே ஸ்டாப் பண்ண முடியல அந்த மிராக்கில்.
ஓ ஹalleluya, glory to God, glory to God. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எல்லாத்து மேலேயும் மாறாத அன்பு வைத்திருக்கிறார். எஸ், ஆனால் விசுவாசிக்கிறவன் மேல அவர் பிரியமா இருக்கிறார். Oh, hallelujah. God loves everyone unconditionally, but he is pleased with someone who is having faith. Amen. Who is having faith. Oh, hallelujah. Glory to God. நல்லா கவனிங்க. Amen. பேசல இப்பதான் நான் முக்கியமான சத்தியத்தை சொல்ல போறேன். Amen. விருப்பம் நமக்குள்ளாக தேவ திட்டத்தை உருவாக்கும். விசுவாசம் அந்த தேவ திட்டத்தை வெளியே கொண்டு வரும். Oh, hallelujah. Glory to God. Desire will create God's plan inside, and faith will release the God's plan outside. Oh, glory to God, glory to God, hallelujah. ஒரு வசனத்தை, 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் அதை எடுத்து நீங்கள் வாசித்து கொள்ளலாம். Glory to God, amen. Thank you, Holy Spirit. Ribala haltuno shiatala ramana hadiyantala. Glory to Jesus, glory to God. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வசனம் இவ்வாறு சொல்லி, விசுவாசத்தின் ஆகையால் பேசின என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. அதே ரோமர் 12:3 சொல்கிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களை எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசின் அளவின்படி. நல்லா கவனிக்க, 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது ஆண்டவர் தருகிற ஆவி. ஹalleluya. அது நமக்குள்ள உருவாகிறதெல்லாம் அதையும் ஆண்டவர் தருகிறாரா? ஓ, glory to God. பிரதர், எனக்கு விசுவாசமே இல்லை பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற விசுவாசத்தின்படி. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற விசுவாசத்தின்படி. ஓ, praise the Lord, glory to God. நான் பிரைசனியோட அப்பா அவங்க ஜான் இளங்கோவன் அங்கிள்கிட்ட நான் பேசிக்கொண்டு வந்தேன். அங்கிள், எப்படி அங்கிள் நீங்களாம் நல்லா ஜோம் பண்ணீங்க, மாமாக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரங்க அவங்க ஜீவானந்தம் அங்கிள் இஸ் a man of prayer. எஸ், எப்படி அங்கிள் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜெப ரிவைவலை கொண்டு வந்தவங்கன்னு எல்லாரும் சொல்லணும். கேட்டேன், எப்படி அங்கிள் அப்பயும் ஜெபிச்சிங்க இப்பயும் ஜெபிச்சிங்க, ஆனால் அப்போ வந்து என்னென்னமோ நடந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்டபோது அவர் சொன்னார், ஆமென், ஹalleluya, there was a consistency in our time. நாங்கள் பண்ணும்போது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஏதாவது ஜெப கூட்டம் நடத்துனீங்கன்னா 3 நாள் ஜெபிப்பாங்க, 4ஆவது நாள் ஜெபிக்க மாட்டாங்க. Oh, hallelujah. நான் இப்படி அவசியத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? Because those people had passion in them. Amen. அவர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கிய வாஞ்சை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த வாஞ்சை அவர்களை தொடர்ந்து செபிக்க வைத்துக் கொண்டே இருந்தது. Oh, hallelujah, glory to God. எதை நீங்கள் உள்ளாக உருவாக்கவில்லையோ வெளியாக அதை கொண்டு வர முடியாது. ஓ, பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் அழுதாங்க, ரிவைவல் வந்துச்சு. இந்த காலத்தில் அழுதாங்க, கண்ணீர் விட்டு இடம் தான் நினைத்தவரையும் ரிவைவல் வர மாட்டேங்குது. ஐமீன், ஏனென்றால் எழுப்புதலை குறித்து தான் ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக உருவாகவில்லை. நல்லா கவனிக்கணும். ஐமீன், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், அதனால நான் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ அ வெரி என்ன சொல்ல, மேபி இட்ஸ் அ ரூட் எக்ஸாம்பிள். என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அவங்க என்ன சொல்கிறது, நல்லா அந்த குழந்தை பிறக்கிற டைமில் அவங்க வந்து ஒரு புஷ் பண்ணாங்கன்னா, இல்லை இது அமுக்குனாங்கன்னா குழந்தை வெளியே வரும். ஏமேன், நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு சிலர் இதை பார்த்துட்டு, ஏமேன் இதை இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கண்ணீர் விடுது, இப்படி செய்யுது, அப்போனா நம்மளும் கண்ணீர் விடும், இப்படி செஞ்சால் குழந்தை வருமா? நோ. ஐமீன், அவங்க கண்ணீர் விட்டாங்க, நம்மளும் கண்ணீர் விடுறோம். வித்தியாசம் என்ன? அவர்கள் விருப்பத்தோடு தேவனுடைய பாரத்தை பெற்று கண்ணீர் விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய மண்டலம் உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்காது, விசுவாசத்திற்கு பதிலளிக்கும். Spiritual realm will not respond to your emotion, it will respond to your faith. ஓ, ஹalleluya, glory to God. அழுது போனோம்னா ஒன்றும் நடக்காது. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஓ, glory to God. விருப்பம் நமக்குள்ளாக உருக வேண்டும். Amen. See, the desire is the driving force. Amen. எப்படி காரில் வந்து பல பார்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் பெட்ரோல் ஊற்றினா ஓடாது. பெட்ரோல் ஊற்றலைன்னா ஓடாது. எத்தனை பேருக்கு தெரியுது இது? எஸ், இதுக்கு வந்து நம்ம பிஎஸ்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? என்னதான் வச்சிருந்தாலும் பெட்ரோல் ஊற்றலைன்னா ஓடாது. நம்ம தள்ளிட்டு போகிற வரைக்கும் தான் தள்ளும், அப்படியே அங்கேயே நின்றுடும். ஏமே, நிறையா கார் பெட்ரோல் இல்லாமல் இருக்கனால தான் ஜெபிக்கிற நடத்துகிற வரைக்கும் ஜெபம், அதுக்கப்புறம் அங்கேயே நிற்கிது. ஓ, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். எப்பொழுது விசுவாசம் என்கிற பெட்ரோல் ஊற்றப்படுகிறதோ, ஏமே, அந்த கார் நகர ஆரம்பிக்கிறது.
ஓ ஹalleluya, it starts to move. Oh glory to God. Amen. எத்தனை பேர் இங்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவர் அந்த விருப்பத்தை எனக்குள்ளாக வைக்க வேண்டும்? ஓ ஹalleluya. எத்தனை பேர் தைரியம் உள்ளவங்க இந்த ஜெபத்தை பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏன் பாரத்தெல்லாம் உங்க மேல வைக்கிறானோ உங்க பாரத்தை எனக்கு தாங்க. ஓ ஹalleluya. அதான் ஃபாதர் சூப்பரா பாடி இருந்தார். ஜாக்கனன் கூட ஃப்ரைடே பிரேயர்ல பாடுனாங்க. நான் ஆரம்ப வரி எனக்கு தெரியல. அவருடைய விருப்பம் ஏக்கம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாறட்டும். What a song of revelation. இல்லையா? எஸ், உம்முடைய விருப்பம் ஏக்கம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாறட்டும். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த தைரியத்தோடு கூட ஜெபிக்க ரெடியா இருக்கீங்க? ஓ பிரைஸ் லார்ட். அப்பா, உங்க விருப்பத்தை எனக்குள்ளாக வைங்கப்பா. ஓ ஹalleluya. ஓட்ட உடசலுக்குள்ள ஆண்டவர் வெளியே ஆமென் ஒரு வைரத்தை வைப்பதற்கு ஆமென் ஹalleluya அவர் லேசுப்பட்டவர் அல்ல. ஆமென். யார் எல்லாவற்றையும் விட்டெறிந்து தங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக தன்னுடைய வைரமாகிய விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஓ ஹalleluya. எழுப்புதலை குறித்ததான விருப்பம். ஓ தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்ததான விருப்பம். ஓ glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த விருப்பம் உண்டாயிருச்சுனாலே you are successful. Amen. Hallelujah. நிறைய பேர் எனக்கு இருந்துச்சு பிரதர், ஆனா இன்னும் வரைக்கும் நடக்கல. நீங்க விருப்பம் இழக்காத வரைக்கும் நீங்க தோக்கலன்னு அர்த்தம். ஓ hallelujah. நான் அநேக காரியத்தை வாஞ்சிக்கிறான பார்க்கல, ஆனா நான் சந்தோஷப்படுறேன். blessing டு சொல்வேன், blessing எனக்கு இன்னும் அந்த desire போகல. Amen. எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைச்சிரும் அது. ஓ hallelujah. Because I didn't lose the desire. அந்த desire இழக்காத வரைக்கும் you didn't lose the game. Amen. Hallelujah. இன்னும் கேம்ல இருக்கீங்க. Oh hallelujah. Glory to God. Glory to God. Hallelujah. What you form inside you can release it outside. Oh hallelujah. Glory to God. நான் Facebookல எப்படியா போட்டேன். Amen. Your prayer room is a womb that God wished to use to give birth to his revival. Let all the tomb become womb. Amen. Hallelujah. உன் ஜெபறை தான் ஆண்டவர் எழுப்புதலை பெற்றெடுக்க பயன்படுத்த விரும்புகிற கருவறையாக இருக்கிறது. கல்லறைகள் கருவறைகளாக மாறட்டும். கல்லறைகள் கருவறைகளாக மாறட்டும். எத்தனை பேர் அப்பா என் வாழ்க்கை கல்லறையா இருக்கு, கருவறையா மாறணும்னு விரும்புகிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you Holy Spirit. கல்லறைகள் கருவறைகளாக மாற வேண்டும். இன்னும் செத்த வாழ்க்கை, குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை எதுக்கு தெரியுமா? Still you are a tomb. All the tomb must become womb that carries the passion and desire of God. Amen. தேவனுடைய வைராக்கிய வாஞ்சையை சுமக்கிற கருவறைகளாக மாற வேண்டும். Oh glory to Jesus. Glory to God. Amen. கடைசியாக I want to share a couplet and I just want to pray for you. Amen. Hallelujah. கடைசியாக நம்ம இரண்டு வசனங்களை வாசிக்க போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 18:19 வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Glory to God. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ praise the Lord. நல்ல கவனி, என்ன பாருங்க. Amen. Glory to God. ஆண்டவர் இங்க 2 ஜெபத்தை குறித்து பேசுறாரு. என்னது? பர்சனல் பிரேயர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தனி ஜெபம், கூட்டு ஜெபம். ஓ ஹalleluya. ஒரு கை தூக்குனா வெற்றி கிடைக்காது, 2 கையும் தூக்குனா தான் வெற்றி. எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? ஓ ஹalleluya. ஆண்டவர் ஒரு பிரின்சிபலை சொல்றாரு. நீ ஜெபிக்கும் பொழுது உன் அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் நீ வேண்டுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். ஓ ஹalleluya. பிரைஸ்ல 2 அர்த்தம் இருக்கு, நான் சீக்கிரம் சொல்றேன். ஒன்று லிட்டரலாவே ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஜெப அறை தேவை. ஓ ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம் தேவை. ஓ பிரைஸ்ல நிறைய வீட்டில் 5 கிச்சன் இருக்கும், 6 பெட்ரூம் இருக்கும். Amen. Glory to God. Amen. Hallelujah. 7 லைப்ரரி இருக்கும், 3 ஹால் இருக்கும், ஆனா ஒரு ஜெப அறை இருக்காது. ஓ ஹalleluya. நான் சொல்றேன், உங்களுடைய பெட்ரூம்ல நீடித்த சமாதானத்தை, எஸ் உங்க ஹால்ல ஆனந்த மகிழ்ச்சியை, Amen. உங்க கிச்சன்ல முடிவில்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு இடம் ஜெப அறை. ஓ ஹalleluya. ஜெப அறை. மற்றதை நீங்க சரி செய்ய வேண்டாம். அந்த அறையை சரி செஞ்சா மற்ற எல்லா அறையும் சரியாயிரும். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? ஓ praise the Lord. hallelujah. அந்த ஒரு அறையை சரி செஞ்சா போதும், மற்ற எல்லா அறையும் சரியாயிரும். ஓ ஹalleluya. நிறைய பேர் வீட்டில் ஜெப அறை இருக்காது, ஆனால் ஸ்பெசிஃபிக் பிளேஸ், ஆண்டவரை சந்திக்கிறதுக்கான குறிப்பிட்ட இடம். ஒரு சில பெரிய ஊழியக்காரன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் இடமே இருக்காது, ஐ வில் ப்ரே இன் த பாத்ரூம்குள்ளே போய் நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்பேன். நான் காருக்குள்ளே உட்காந்து எல்லாவற்றையும் பூட்டி விட்டு நான் ஆண்டவரை நோக்கி நம்ம இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் அவர் communion. Amen. Hallelujah. Glory to God. Glory to God. Amen. இன்னொரு அர்த்தம், Amen. உலக பிரகாரமான கதவை பூட்டுறது ஈஸி, ஆனால் சிந்தனையில் இருக்கிற கதவை பூட்டுறது கஷ்டம்.
ஓஹோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் வெளியே தள்ளி பூட்டிட்டு தனியால என்கிட்ட வரணும். ஓ ஹalleluya. நிறைய வேலையில் நான் ஜெபாரிக்குள்ளே உள்ளே போகும்போது ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்காமல் நான் திரும்பி வந்துடுறேன். பிகாஸ் உள்ளே போகும்போது ஒரு சிங்க மேலே கோவம் வருது, ஒரு சிங்க மேலே வெறுப்பு வருது, ஒரு சிங்க மேலே எட்டி மிதிக்கலான்னு தோணுது. ஆமென் glory to God. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தனியாக வரல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஜெபாரிக்குள்ளே. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? எஸ், நான் தனியாக வரல, நான் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, ஆண்டவரை நான் பார்க்கல. இவன் நீங்கள் எத்தனை பேர் தைரியமாக சொல்லணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே, ஆண்டவரை உம்மை தனியாக நான் சந்திக்க வருகிறேன். ஓ, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணி தனியாக நான் சந்திக்க வருகிறேன். தில்லில் உங்க மாத்திரம் இந்த பெயரை சொல், இந்த ஜெபத்தை செய்யுங்க பார்க்கலாம். ஓ, தனியாளாக நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவருடைய வாஞ்சையை நான் நிறைவேற்ற ஆண்டவரே. எனக்குள்ளாக என்ன மாற்றணுமோ நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக எதை வைக்கணுமோ அதை வைங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக எதை எடுத்து போடணுமோ எதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா விருப்பத்தையும் எண்ணத்தையும் எல்லா திட்டங்களையும் வெளியே சாத்தி விட்டு, ஓ glory to God, தனியாளாக உம்மிடத்தில் நான் வருகிறேன். I am entering into that secret place. Oh glory to God, glory to God. நான் சொல்றேன், அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போய்ட்டா யாரை பத்தி ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண வைப்பார். ஆமென் ஹalleluya. ஒரு சிலர் பத்தி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அந்த பொம்பளை சரி கிடையாது, அது பல்லே சரியில்லை, பிசாசு அதுக்குள்ள கிரியை செய்து, ஆண்டவரே அமுக்குங்க, ஒட்டைங்க, தட்டுங்க, கட்டுங்க, ஆமென் க்ளோரி உருட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவர் வந்து அவங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். ஓ ஹalleluya. Lord, I bless them, heal her heart. ஆண்டவரே அந்த இருதயத்தை சுகமாக்குங்க. ஆண்டவரே அவ காயப்பட்டிருக்கா, அதனால தான் எல்லாத்தையும் காயப்படுத்துறா. ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்கிறேன். That is the kind of prayer that God expects. Oh, thank you holy God, thank you holy God. Amen. ஏதோ உங்க திட்டத்தை எடுத்துட்டு அங்க போயிடாதீங்க. ஆமென். தில்லுள்ளவங்க மாத்திரம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஏன்னா யாரை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் அரவணைக்க வைப்பார் ஆண்டவர். ஓ ஹalleluya, glory to God, glory to. யாரெல்லாம் விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம் கூடைய பக்கத்து வீட்டிலே குடியேற வைப்பார். ஓ பிரைஸ் தி லார்ட். This is the thing that this prayer does. Amen. இந்த ஜெபம் செய்கிறதான காரியம் இதுதான். ஓ glory to God. தனியாளாக. ஆமென். பவுல் சொல்றாரு, நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன். ஆமென் க்ளோரி. நான் வந்து ஒரு ஆசாரியன், நான் இது நான் அது. ஆனால் கடைசி அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணி எல்லாவற்றையும் பின்னால போட்டுட்டு எனக்கு முன்பதாக ஹalleluya glory to God, என் முன்னானவைகளை நாடி ஆமென் கிறிஸ்து இயேசு எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளுக்கு நேராக என் லக்கையை நோக்கி நான் தொடருகிறேன். ஓ ஹalleluya. ஆமென். ஒரு சில காரியத்தை தூக்கி போட்டாதான் முன்னேற முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஆமென். ஒரு சில காரியத்தை தூக்கி போட்டாதான் முன்னேற முடியும். ஓ praise the Lord, hallelujah, glory to God. ஏன் தெரியுமா வாழ்க்கை நாறுது? எக்ஸ்பைரியான இன்சிடென்ட்லாம் உள்ள இருக்கு, அதனால தான் வாழ்க்கை நாறுது. ஆமென். எக்ஸ்பைரி டேட்டை நம்ம எப்படி சொல்றது தமிழ்ல? காலாவதியான பொருட்கள் உள்ள இருக்கு. அந்த இன்சிடென்ட்லாம் அப்பயே மறந்துருக்கணும். அது காலாவதியாகி நாற்றம் எடுக்குது, அது சிந்தனையிலே இருக்கனால தான் வாழ்க்கையே நாறுது. ஏமேன். எப்பொழுது குப்பையை தூக்கி போடுறீர்களோ உங்கள் வாழ்க்கை ஏமேன் ஹalleluya பரிமள தைலம் வீசுகிறதாக கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறும். ஓ ஹalleluya glory to God. ஏமேன். ஒரு குரூப் இருக்கிறாங்க, கதவை பூட்டின திறக்கவே மாட்டாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. என்ன சப்போர்ட் பண்ணியும் பேசுறான், எதிர்த்தும் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏமேன். they won't come to the church prayer. சர்ச் ப்ரேயருக்கு வரவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏமேன் 18-19 வசனத்தை எல்லாரும் நீங்கள் வாசிக்கும்படியா நான் விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்த்து வாசிங்க, திருப்பருக்கு நேரம் இல்லை. மத்தேயு 18-19 அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆஹா, ஏமேன். தனி ஜெபம் மாத்திரமல்ல, கூட்டு ஜெபமும் முக்கியம். ஆஹா, எஸ் ஏமேன். ஆமாம், மோசே பாருங்க, தனியாக கை ஊற்றிட்டு இருக்கும்போது அவன் கையை கீழே இறக்க ஆரம்பித்தான். ஆனால் எப்பொழுது ஆரோனும் ஊரும் சேர்ந்தார்களோ ஏமேன், ஆரம்பித்த வெற்றி நிலையான வெற்றியாக மாறினது. தனி ஜெபத்தில் ஆரம்பிக்கிற வெற்றி கூட்டு ஜெபத்தில் நிலையான வெற்றியாக மாறும். ஓ hallelujah glory to God. If you want the victory to continue, you have to come and pray the corporate prayer. Oh hallelujah glory to God. ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, பூமியில் 2 ஒருமனப்பட்டால் ஆமென் ஹalleluya நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது பரலோகத்தின் பிதாவினால் ஆமென் தருவார்னு இல்லை, உண்டாகும் சொல்ல. அப்படின்னு அர்த்தம், பூமியில் அது இல்லாட்டி அது உண்டாகும். ஓ hallelujah, that is the power of oneness, that is the power of unity. Oh glory to God. I mean நிறைய பேர் பாருங்க, I mean ஜான் ஜெபராஜனே வராங்க, சாயந்தரம் வராங்கன்னா I mean அன்னைக்கு நிறைய பேர் காலையில் வராருன்னு நினச்சி பார்த்தா கூட்டம் நிறைஞ்சு கிடந்துச்சு. I mean காலையில் 11 மணிக்கு, காலையில் 11 மணிக்கு வந்துட்டாங்க.
மீன் நான் வந்து எப்படி நான் பார்க்குறேன், ஜான் ஜப்ராஜ் அண்ணன் மேலே இருக்கிற அபிஷேகம் அது கூட்டத்தை கவர்ந்தெழுக்கிறது. ஓகே, இது பீப்புள் ஆர் கம்மிங். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டங்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டது, கூட்டம் இருந்தது. அபிஷேகம் வில் புல் த க்ரௌட், அனாயிண்டிங் வில் புல் த க்ரௌட். அது வந்து கம்ப்ளீட்லி வேற விஷயம். ஆனால் அபிஷேகத்தால் கவரப்பட்ட கூட்டம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அவரோடு கூட இல்லை. ஓ ஹalleluya, glory to God. அந்த கூட்டம் ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது அவரோடு கூட இல்லை. ஓ praise the Lord. ஆண்டவர் யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, ஓ ஹalleluya, glory to God, அந்த கூட்டம் அவரோடு கூட இருந்தது. ஓ hallelujah, glory to God. If you desire God, amen, if you love God, oh hallelujah, automatically you will come to prayer in the church. சபை நடத்துகிற ஜெபத்திற்கு நீங்கள் வருவீர்கள். ஓ hallelujah. நான் சொல்றேன், blessing வேணா கேட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடம் என்னன்னா, amen, கூட்டத்தில் ஜெபித்தா பின்னாடி உட்கார்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஜெபிக்கிற இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். amen, glory to God, because there is a power in unity. ஒரு கூட்டத்துக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நான் போகாமல் இருந்தேன். ஏன் போகாமல் இருந்தேன்னா, அங்கே ஒருத்தர் வருவார், அவர் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல, அதனால நான் போகலை. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அந்த ஆத்மா இப்போ பரலோகத்துக்கு வருது, நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். பிடிக்கலன்னு இறங்கி வந்துருவியா? அப்போ தான் யோசித்தேன், சரி ஆண்டவரே, அந்த மூஞ்ச பார்க்க வரல, உங்கள் முகத்தை பார்க்க வரேன். ஓ ஹalleluya, praise the Lord. நீங்கள் கண்ட மூஞ்ச பார்க்க வர வேண்டாம், கர்த்தர் முகத்தை பார்க்க வந்தால் போதும், கர்த்தர் முகத்தை பார்க்க வந்தால் போதும். ஓ பிரைஸ் லார்ட். தி பவர் ஆஃப் யூனிட்டி எவ்வளோ தெரியுமா? ஆதியாகமத்தில் ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். glory to God. ஆதியாகமத்தில் ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார்கள். எதற்காக ஒருமனப்பட்டாங்க தெரியுமா? பாபேல் கோபுரத்தை கட்டணும்னு ஒருமனப்பட்டாங்க. ஆண்டவர் அங்கிருந்து பார்த்துட்டு இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இல்லை, அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒருமனம் ஆண்டவரை கீழே இறங்க வைத்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எஸ், இவங்களாம் என்ன சாதிச்சிருவாங்க அப்படின்னு, பிகாஸ் காட் நோஸ் த பவர் ஆஃப் ஒன்னஸ். அந்த ஒரு மனத்திற்குரிய glory to God ஒரு வல்லமை ஆண்டவருக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு ஏன் நடந்துச்சு? தமிழ்நாடே ஒருமனப்பட்டனால சட்டம் மாறுச்சு. ஹalleluya. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டால் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத காரியம் உலகத்தில் இல்லை. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டால் மாற்ற முடியாத காரியம் இந்த உலகத்தில் இல்லை. ஓ தட் இஸ் a power of oneness. ஓ praise the Lord, glory to God. நல்ல கவனிங்க, இந்த ஒரு வெளிப்பாடை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். பாபேல் கோபுரத்தில் ஆண்டவர், பாபேல் கோபுரத்தை கட்டும் போது ஜனங்கள் ஒருமனப்பட்டாங்க. அங்க இறங்கி வந்த ஆண்டவர் அந்த பாஷையை சபித்தார். எஸ், அந்த பாஷை என்ன பண்ணாரு? சபித்தார். மாறுபட்ட சபித்து பற்பல பாஷையை வேற வேற பாஷையை மாத்திட்டார், சபித்தார். தட்ஸ் தி திங். அந்த பாஷையை ஆண்டவர் சபித்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் அங்கே ஒருமனப்பட்டார்கள். ஓ ஹalleluya. அந்த எருசலேம் நகரத்தில் அழகான ஆலயம் இருந்தது. காய்பா இருந்தார். glory to God. கமாலியல் இருந்தார். praise the Lord. தூப வர்க்கம் மேலே போச்சு, பலிகள் செலுத்தப்பட்டுச்சு. ஓ glory to God. ஆனால் ஆண்டவர் அந்த கட்டடத்தில் இறங்காம எங்கேயோ மூலையில் படிக்காத 120 பேர் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் மேலே ஆண்டவர் இறங்கினார். அவர்கள் மேல் ஆண்டவர் இறங்கினார். ஓ பழைய ஏற்பாட்டிலே பாஷையை சபித்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே ஒருமனப்பட்ட பொழுது அந்நிய பாஷையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to God. ஆண்டவர் பார்க்கற, நீ சபிக்கப்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, கொங்கணி அதில் பேசாத, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்நிய பாஷையில் நீ பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓ glory to God. நீ அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவர் பார்ப்பார், தாய்மொழியை பேசுறாயா என் பிள்ளை. ஓ hallelujah, glory to God, glory to God. எல்லாரும் ஒருமனப்பட்டு எழுந்து நிற்கலாமா? ஓ praise the Lord, hallelujah. We're going to pray to God. Oh thank you Holy Spirit. மூன்று காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். Thank you Holy Spirit. முதலாவதாக amen, glory to God, hallelujah, அந்நிய பாஷைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Oh thank you Holy God. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் நீங்க பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். Oh thank you Holy Spirit. பெறாதவர்கள் amen, நீங்க ஜெபத்துல நில்லுங்க. Oh praise the Lord. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அந்நிய பாஷை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே அந்த அந்நிய பாஷை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்பா உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஓ thank you Holy Spirit, hallelujah. விசுவாசத்தோடு ஓ thank you Holy Spirit, hallelujah. நீங்க வளர்றன்னு நினைக்காதீங்க. ஓ நீங்க வளர்றன்னு நினைக்காதீங்க. ஓ விசுவாசத்தோடு ஓ thank you Lord. ஆவியானவரை வரவேற்று ஓ hallelujah. அவர் அப்பத்தை கேட்டா கல்ல தர மாட்டாரு. ஓ மீனை கேட்டா பாம்பை தர மாட்டாரு. ஓ ஒரு தேவ பிள்ளை ஓ hallelujah பரிசுத்த ஆவியானவரை கேட்டா அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். ஓ தேவ பிள்ளைகள் மாத்திரம் ஓ thank you Holy Spirit. ரீபலா தலரம நாலதி நிரியான் தரல ரபதியான் தல
எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே எஸ் 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 எஸ். ஓ தீரே லபனாலது வராலபனாசியா ரீகாலரபலதியான்தலே. ஓ பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எஸ் எஸ் receive the anointing of the Holy Spirit. ஓ ஆவியானவருக்கு விட்டு தாங்க பார்க்கலாம், ஆவியானவருக்கு விட்டு தாங்க பார்க்கலாம். எஸ் ஆண்டவர் அநேகரை வாஞ்சை உள்ளவர்கள் மேலே, தாகம் உள்ளவன் மேலே, ஓ ஹalleluya தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். தாகம் உள்ளவன் மேலே, எஸ் எஸ் தாகம் உள்ள ஒவ்வொரு தொடர். எஸ் எஸ் receive the Holy Ghost, receive the Holy Ghost, receive the Holy Ghost. Oh thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah hallelujah hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. thank you Father God. hallelujah. அப்படியே ஜெப நேரம் இரண்டாவதாக. ஆமென். hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், அப்பா என் விருப்பத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, உங்க விருப்பத்தை வைங்கப்பா. அப்பா என் விருப்பம் வேணாம்ப்பா, அப்ப நான் கண்டதை விரும்புறேன்ப்பா, அதெல்லாம் தேவையில்லைப்பா. ஓ அதெல்லாம் நான் செத்து போனோடனே அழிஞ்சிரும்ப்பா. ஆனா உங்க விருப்பம் நிலையானது. ஓ அது நித்திய திட்டம், அது மாறாத திட்டம். ஓ அது பலன் தருகிற திட்டம், பரலோக திட்டம். ஆண்டவரே அது என் விருப்பமாக மாறட்டும், அந்த விருப்பம் என் இதய துடிப்பாக மாறட்டும். விரும்புகிறவர்கள் மாத்திரம் ஆண்டவர்ட்ட அந்த விருப்பத்தை கேளுங்க பார்க்கலாம். அப்பா எனக்குள்ள விருப்பத்தை உண்டா அப்ப என் விருப்பத்தோட இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக கூடாது. தேசத்தை குறித்ததான பாரம், சபையை குறித்ததான பாரம், ஓ ஹalleluya இந்த உலகத்தை குறித்ததான பாரம், ரட்சிக்கப்படுவது ஆத்துமாக்களை குறித்ததான பாரம். ஓ என்னை பற்றி பிடிக்கட்டும், என்னை பற்றி பிடிக்கட்டும். ஓ சொல்றவங்களுக்குள்ள விருப்பம் இறங்குது, ஒரு விருப்பம் இறங்குது, ஒரு விருப்பம் இறங்குது. மாறாத விருப்பம், மாறாத விருப்பம். எஸ் எஸ் receive it receive it receive it. ஓ ரபலா தீலாலா ரபலா ரபலா ரபலா. ஓ திகலே ரீகே ரியாக்கலே ஔரலவனா ஷதலரதியா அல்பரோதோ ரிபெலதியே அசத்தலே ரிபெலதியோ அகராத்தலா ரோபெலரியா ஷதலரியாந்தலா. ஓ thank you Holy God, thank you Holy God, thank you Holy Spirit. hallelujah hallelujah hallelujah. பக்கத்துல உள்ள கைகளை பிடித்து ஓ thank you Lord ஆண்டவர்ட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you Lord. அப்பா இனி சபையில எந்தெந்த ஜெப கூட்டம் வருது, என்னால வர முடிந்த எல்லா ஜெப கூட்டங்களும் ஓடி வர போறேன்ப்பா. எதற்காக தெரியுமா? உங்களை பார்க்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு தெரியும் 2-3 பேர் எங்கே அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே என் இயேசு இருக்கிறார். ஓ அங்கே என் இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை பார்க்க நான் ஓடி வர போறேன்ப்பா. ஓ thank you Lord. என்னால எங்கெங்க முடியுது அங்கெல்லாம் வர போறேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஓ thank you Lord கரங்களை பிடித்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ் இப்பொழுது நம்ம 40 நாள் ஓ ஒரு கூட்டத்தை, ஒரு ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதிகாலையில் 5 to 6 மணி வரைக்கும். எஸ் ஹalleluya. அப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹalleluya நான் வர போறேன்ப்பா. எதற்காக தெரியுமா? ஓ அந்த ஒரு மனத்திற்காக, அந்த ஒரு மனத்திற்காக. ஓ thank you Lord ஒருமனப்பட்டு மன்றாடுவதற்காக. ஓ thank you Lord மேல் வீட்டு அறையில இறங்கினவர் இந்த ஹalleluya டவர்ல இறங்குவார். ஓ ஒரு மனம் கர்த்தரை வசீகரிக்கும். Glory to God. Oneness and unity will attract the heaven. Oh hallelujah. இரும்பை எப்படி காந்தம் பிடித்து இழுக்கிறதோ ஒரு மனம் தேவ வல்லமையை கவர்ந்து இழுக்கும். Oh thank you Holy Spirit. ரீதை லபனஹலா தீனலபன ஹஷேதலரலரியான்தலா. Thank you Holy Spirit. Thank you Father God. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy God.